உதகை அருகே செயல்பட்டு வரும் தனியார் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு எதிராக எழுந்த புகாரின் பேரில் 3 அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். உதகை அருகே உள்ள முள்ளிக்குறை பகுதியில் நகர்ப்புற வீடற்றோருக்கான கட்டிடத்தில் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரில் முதியோர் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 87 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதியவர்களை அதன் நிர்வாகிகள் அடித்து துன்புறுத்துவதாகவும் சிலர் மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாகவும் இறப்பவர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையாக தெரிவிக்காமல் அடக்கம் செய்து வருவதோடு அவர்களின் நகை மற்றும் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை அபகரித்து வருவதாகவும் கூறி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீருவிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆதரவற்றோர் இல்லத்திற்கு எதிராக எழுந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரிக்க 3 அதிகாரிகளை கொண்ட குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். உதகை ஆர்டிஓ மகாராஜன், தனி வட்டாட்சியர் சங்கீதா ராணி மற்றும் உதகை நகராட்சி ஆணையர் ஜஷாங்கீர் பாஷா ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் நேற்று சர்ச்சைக்குரிய இல்லத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அவர்களோடு சமூக நலத்துறை அதிகாரிகளும் சென்றிருந்தனர். 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்றது. ஆதரவற்றோர் இல்ல நிறுவனர் தஸ்தகீர் மற்றும் காப்பகத்தில் தங்கியிருப்பவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக காப்பகத்தில் உயிரிழந்தவர்களின் விவரங்கள், அவர்களது உடைமைகள், சொத்து பத்திரங்கள் ஆகியவைகள் குறித்தும் நகைகள் குறித்தும் விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்த விசாரணை அடுத்த சில நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் பின்னர் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்டிஓ மகாராஜா தெரிவித்தார். இந்த இல்லத்தில் பராமரிக்கப்பட்ட பதிவேடுகள் உள்ளிட்ட அனைத்து பதிவுகளிலிருந்து பாராட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த புகாரில் குறிப்பிட்டப்பட்ட புகார் குறித்து சம்பந்தப்பட்ட அந்த நடத்தி வரும் அவரிடம் வந்து விசாரணை செய்து இன்று அல்லது நாளை மாவட்ட அரசு விரிவாக விசாரணை செய்து சமர்ப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் முன்னதாக ஆதரவற்றோர் இல்லத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி செல்வகுமார் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த காப்பகத்தில் சாலை ஓரத்தில் ஆதரவின்றி தவிப்பவர்கள், வாரிசுகளின்றி சொத்துக்கள் மட்டுமே உள்ளவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். காப்பகத்தில் உள்ள முதியவர்கள் இறந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமலேயே புதைத்தும் எரித்தும் வருவதாகவும் அவர்களது சொத்துக்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படாமல் முறைகேடு செய்யப்படுவதாகவும் கூறினார். சமீபத்தில் திடீரென உயிரிழந்த ஒரு முதியவரின் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் உயிரிழந்த மூதாட்டி ஒருவரின் 71 சவரன் நகைகள், வீடு உள்ளிட்டவைகள் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அங்கு நடைபெறும் முறைகேடுகள் குறித்து வெளியில் தெரிவிக்கும் முதியவர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் தமிழக அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை, விதவைகள் உதவித்தொகையை காப்பக நிர்வாகிகள் பறித்துக் கொள்வதாகவும் காப்பகத்திற்கு நன்கொடையாக வரும் பொருட்களை இரவோடு இரவாக வெளியில் எடுத்துச் சென்று விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு இந்த நீலகிரி மாவட்டத்தில் நாங்கள் ஒரு சில மக்கள் வந்து போய் குடியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது, ஆனா அவங்களுக்கு வந்து நிலபலங்கள், சொத்துக்கள், வீடுகள்லாம் அவங்க இன்னும் வீட்டை சேர்ந்தவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க இறப்புக்கு பின்னாடி தஸ்தகி என்பவர் அரசாங்கத்துக்கு கொடுக்கறது இல்ல. அவரே நூதனமான முறையில பட்டா பண்ணிக்கிறாரு. வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருத்தர் வந்து இங்க குடியிருக்கிறாரு குன்னூர்ல. அவரும் மர்மமான முறையில இறந்து போறாரு. அவருடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து தஸ்தகிரி வந்து அவருடைய பேருக்கு வந்து மாற்றிருக்காரு. இது அரசாங்கத்துக்கு போல. கடைசியா வந்து ரேணுகா தேவின்ற ஒருத்தர் போறாங்க உள்ளார. காவல்துறை மூலமா போகும்போது 71 சவரன் மற்றும் பேங்க்ல பணங்கள், அவருடைய வீடுகள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையுமே வந்து அவர் திடீர்னு மரணம். அந்த மரணத்தை பத்தி காவல்துறைக்கோ, விஓக்கோ, ஆர்டிஓக்கோ, தாசில்தாருக்கோ யாருக்குமே சொல்லல. ஆனா பிணத்தை வந்து நான் எரிச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி வந்து சொல்றாரு. அந்த நகைகள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த அம்மா வந்து உயிரோடு இருக்கும் முறை டாக்குமெண்ட் ரெடி பண்ணதா இவர் வந்து காட்டுறாரு. தவறு, அந்த அம்மா கைரேகை வைக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இது குறித்து காப்பக நிர்வாகி தஸ்தகிரியிடம் கேட்டபோது, சிலர் வேண்டுமென்றே காப்பகத்திற்கு எதிராக அவதூறு பரப்புகின்றனர், காப்பகத்தை கைப்பற்றும் நோக்குடன் தவறான தகவல்களை தெரிவித்து வருகின்றனர் என்றும், எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் விசாரணையின் போது விரிவாக தெரிவித்துள்ளோம் என்றும் கூறினார். என்றாலும் காப்பகத்தில் நடைபெறுவது என்ன என்பது அதிகாரிகள் நடத்தும் விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும். காப்பகத்துக்கு எதிராக வெடித்துள்ள சர்ச்சை குறித்து
மாநில மற்றும் ஒன்றிய உளவுத்துறை அதிகாரிகளும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.